எங்க வந்திருக்கோம்னா, டோல்கேட்லயே ஃபேமஸான ஒரு சின்ன பொடி தோசை கடைக்கு வந்திருக்கோம். பொடி தோசைனா வந்து இது வந்து சாதாரணமான பொடி தோசை இல்ல. ஒரு ஹெல்த்தியான பொடி தோசை. வாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு கடையில என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அண்ணன் கடையில வந்து நெறைய பொடி வச்சிருக்காங்கண்ணா. பொடி தோசைன்னு சொன்னோட்டி நீங்க வந்து சாதாரண இட்லி பொடி தோசைன்னு நெனைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. அண்ணன் கடையில எல்லாமே வந்து குடுக்குறாங்க. பாருங்க, இது வந்து ஆவாரம்பூ டீ பொடி. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா பாருங்க, அக்கா கடையில ஏகப்பட்ட டிஷ் இருக்குண்ணே. பாருங்க, பிரண்டை பொடி தோசை. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா பாருங்க, முருங்கை விதை இட்லி பொடி. இதெல்லாம் வந்து நீங்க எங்கேயுமே வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. நானே வந்து இத இப்பதான் பார்க்குறேன். கண்டிப்பா இதுல வந்து அண்ணன் வந்து ஹைலைட்டா ஒண்ணு வச்சிருக்காரு. வீடியோ நடுவுல சொல்லுவாரு கேளுங்க. அது வந்து முருங்கை விதை வந்து இது வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி. பாருங்க, இதுலலாம் இட்லி பொடி இருக்கான்னே எனக்கு இப்பதான் தெரியும் இந்த வீடியோவ பார்த்து. அடுத்து பார்ப்போம். இல்ல, இப்போ வந்து ஆவாரம்பூ டீ பொடி பார்த்தோம். அடுத்து பாருங்க, அண்ணன் கடையில வந்து ஆவாரம்பூ இட்லி பொடி இருக்கு. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அண்ணன் கடையில வந்து பருப்பு பொடி இருக்கு. எவ்வளவு பொடி வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் பொடி. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்க காலெல்லாம் வந்து நல்ல பலமாவும் யூஸ் ஆகும் கண்டிப்பா. இதெல்லாம் வந்து இந்த பொடிலாம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. பாருங்க, அடுத்து வந்து என்னன்னா, கறிவேப்பிலை பொடி இருக்கு. உங்களுக்கு முடியெல்லாம் இல்லன்னா, கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து ஒரு கருவேப்பிலை பொடி தோசை சாப்பிடுங்க. உங்களுக்கு முடி வந்து அடர்த்தியா நல்லா கருகருன்னு வளரும். கண்டிப்பா. பாருங்க, எல்லாமே வந்து அண்ணன் ஹோம்மேட்ன்னு நெனைக்கிறேன். வாங்க இப்ப வந்து அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அண்ணன்ட்ட போய் என்னென்ன டிஷ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு கேட்போம். கடையில வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அவர்ட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். அண்ணே, இது நமக்கு இட்லில தோசை, பொடி தோசை, முட்டை தோசை, பொடியிலே ஒரு 5 வகை பொடி வச்சிருக்கோம். ஓகேண்ணே. அது போக சப்பாத்தி இது எல்லாமே நம்மகிட்ட காலைல சூடா எல்லாமே கிடைக்கும் காலையில. ஓகேண்ணே. அண்ணே கொஞ்சம் சொன்னா மட்டும் போதாது. உங்க கடையில ஹைலைட்டான டிஷ்னா என்ன டிஷ்ண்ணே? நம்மள்ட்ட பொடி தோசை தான் ஹைலைட். பொடி தோசை தானே? ஒரு 5 வகை பொடி தோசை இருக்கு நம்மள்ட்ட. என்னென்ன பொடின்னு அப்படியே கொஞ்சம் வரிசையா சொல்றீங்களாண்ணே? சாதா மிளகா பொடி தோசை இருக்கு. மிளகா பொடி தோசையாண்ணே? முருங்கை கீரை பொடி, ஓகேண்ணே. முருங்கை விதை பொடி, பிரண்டையில பொடி, அது இல்லாம ஆவாரம் பூல பொடி தோசை இருக்கு. ஓகேண்ணே. பொடி தோசை இருக்கு. அது இல்லாம வேற முட்டை தோசை நார்மல் ஐட்டம் எல்லாமே. அண்ணா இப்ப இந்த பொடியெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா ஹோல்சேலா பண்ணுவீங்களாண்ணே? ஹோல்சேல், ரீட்டைலு? இது எல்லாமே நம்ம ஹோம்மேட் தான். வேற கெமிக்கல்ஸோ அது எதுவுமே ஆட் பண்ணாம சர்டிஃபைடாவே நம்ம சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் அந்த பொடி. ஓகேண்ணே. அண்ணா இப்ப வந்து அண்ணே நமக்கு உங்க கடையிலே ஃபேமஸான ஒரு பொடி தோசை ஒண்ணு போட்டுருங்கண்ணே. ஆ. அண்ணன்ட்ட நம்ம சொல்லியாச்சு. அவர் என்ன போடுறாரு ஏதுன்னு பார்ப்போம். அண்ணன் போட போறாரு பார்ப்போம். அண்ணன் வந்து கஸ்டமருக்காக வந்து இப்ப ஒரு தோசை போட்டிருக்காரு. அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கான பொடி தோசை ரெடி ஆக போகுது. அது எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். பாருங்க, அண்ணன் கடையில வந்து எவ்வளவு கஸ்டமர் இருக்காங்கன்ட்டு. அண்ணன் கடையில வந்து கூட்டம் நல்லா அதிகமா தான் இருக்கு. ஈவினிங் ஒரு 8 மணிக்கு ஒரு நல்ல பொடி தோசை சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிடலாம். பொடி தோசைனா ஏனோ தானோன்னு பொடி தோசை இல்ல. இது வந்து ஒரு ஹெல்த்தியான பொடி தோசை. ஏன்னா அண்ணன் கடையில வந்து எல்லாமே வந்து ஹெர்பல் ஆர்கானிக் பொடி தோசை எல்லாமே. பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு. கண்டிப்பா வந்து திருச்சி சைடுல யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு நல்ல ஹெல்த்தியான பொடி தோசை சாப்பிடணும்னா கண்டிப்பா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாமே நல்லா தரமா இருக்கு. பாருங்க, அண்ணன் நமக்கு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முன்னாடி போய் பார்ப்போம் என்னென்ன போடுறாருன்ட்டு. அண்ணன் வந்து நமக்காக நல்லா சூடா வந்து ஒரு பொடி தோசை போட போறாரு. எப்படி போறாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தோசை கல்ல கொஞ்சம் மாவு ஊத்துறாரு. ஆனா அது என்ன பொடினே? முருங்கை விதை. முருங்கை விதையானே? அண்ணன் கடையில வந்து நம்ம ஃபேமஸான பொடி தோசை போட சொன்னோம். வாங்க, முருங்கை பொடிய பாருங்க அள்ளி இறைச்சி விடுறாரு. எல்லாம் நல்லா தரமா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி பொடி வாசமே நல்லா கும்முன்னு இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பொடி தோசை எல்லாம் சாப்பிடலனா இந்த வீடியோட எண்டுல வந்து லொகேஷன் கரெக்டா சொல்றோம், வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் கடையில எல்லாமே தரமா இருக்கு. பாருங்க எவ்வளவு ரஷ்ஷா இருக்குன்ட்டு. கஸ்டமர் எல்லாம் வாங்கிட்டே தான் போறாங்க. அண்ணன்ட்ட வந்து கடை டைமிங் என்னன்னு கரெக்டா கேட்போம். அண்ணே, அண்ணே உங்க கடையோட டைமிங் கரெக்டா சொல்லுங்கண்ணே. நம்ம டைமிங் காலையில 7:30 மணில இருந்து காலைல 11:30 மணி வரைக்கும் டைமிங். காலையில 7:30 மணில இருந்து மதியம் 11:30 வரையுமாண்ணே? ஓகேண்ணே. அண்ணா இந்த மாதிரி சண்டே இந்த மாதிரி எதுவும் லீவ்ல எதுவும் விடுவீங்கன்னா அதை நமக்கு அதெல்லாம் லீவ் இல்ல.
லீவ்லாம் எதுவுமே கிடையாதானே? அவனோட காலேஜ் பசங்க, ஹாஸ்டல் பசங்க நிறைய பேர் சாப்பிடறவங்கலாம் மேக்ஸிமம் லீவ் இல்ல. அவங்க காலேஜ் மோஸ்ட்லி லாங் டேஸ் லீவ் ஆச்சுன்னா இடையில 1 நாள் 2 நாள் லீவ். ஓகேண்ணே. அண்ணே உங்களோட கான்டாக்ட் நம்பர் குடுக்குறீங்களாண்ணே? ஏன்னா வெளியில இருந்து யாராவது ஒன்ஸ் உங்க கடைக்கு வராங்கன்னா, உங்க கான்டாக்ட் நம்பர் அடிச்சு கடை எங்கன்னு தெரியலனா கூட உங்க கான்டாக்ட் நம்பர் வச்சு வருவாங்கண்ணே. அதுக்காகண்ணே. பாருங்க அண்ணன் கடை டைமிங் கேட்போம். கூட்டமே எல்லாமே பாருங்க. கஸ்டமர்லாம் பாருங்க. ஒரே சந்தோஷமா இருக்காங்க வேலைக்கு போறவங்களாட்டுக்கு. கண்டிப்பா வந்து அண்ணன் கடையோட லொகேஷன் கரெக்டா வந்து இந்த வீடியோ எண்டுல சொல்றோம். மறக்காம யாருமே வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது நிறை, குறை இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. அத நம்ம வந்து அடுத்த வீடியோல சரி பண்ணுவோம். அண்ணன் கொஞ்சம் வந்து கஸ்டமர்லாம் பார்க்கட்டும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடையோட லொகேஷன் எங்க இருக்குன்னு நம்ம கேட்போம். ஆனா இப்ப உங்க கடையில வந்து இந்த ஹெல்த்தா முறுக்குல ஏதோ மூலிகையில பண்றேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணே? நம்ம அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னென்ன வெரைட்டிண்ணே கிடைக்கும்? துளசி முறுக்கு இருக்கு, தூதுவளை முறுக்கு இருக்கு, வேற முருங்கை கீரையில முறுக்கு இருக்கு நம்மகிட்ட. ஓகேண்ணே. வல்லாரையில முறுக்கு இருக்கு. ஆனா இப்போ இது வந்து இந்த பவுடர், இந்த முறுக்கு இதெல்லாம் வந்து யாரும் கேக்குறாங்கன்னா, எப்படிண்ணே உங்களை கான்டாக்ட் பண்றது? நமக்கு அதுக்காண்டி கார்டு இது பண்ணுவோம். விசிட்டிங் கார்டு இருக்கு. அதுல நம்பர் கொடுத்துருக்கோம், டீடைல் கொடுத்துருக்கோம். அண்ணன் கடையோட விசிட்டிங் கார்டு தான். யாருக்காவது இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து தேவைன்னா கண்டிப்பா வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. பாருங்க அண்ணன் கடையோட பேம்ப்ளெட் இதான் சின்னது. மசாலா வச்சிருக்காரு, ஊறுகாய் வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அண்ணன் வீடியோல சொன்னாருன்னா டைம் வந்து ஏகப்பட்ட டைம் ஆகும். பாருங்க சிறுதானிய வகையிலையும் நல்லா எல்லாம் நிறைய வச்சிருக்காரு. சாதப்பொடி வகை பாருங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து இப்ப யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நமக்கான தோசை வந்து கொஞ்சம் வெந்துகிட்டு இருக்கு. அவர் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கையில வாங்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் கடையில இருந்து முருங்கை விதை தோசை வாங்கியாச்சு. பாருங்க எல்லாம் நல்லா தரமா இருக்கு. அண்ணா இதோட ரேட் எவ்வளோண்ணே? 30 ரூபாயாண்ணே? எல்லாமே 30 ரூபா. உங்க கடை அண்ணா என்னண்ணே புரியல? பொடி தோசை ரேட் எல்லாமே 30 ரூபா தான். எந்த பொடி சாப்பிட்டாலுமே 30 ரூபா தானே? 30 ரூபா தான். ஓகேண்ணே. இட்லியில மட்டும் நமக்கு 5 ரூபா தான் இட்லி. இட்லி வந்து 5 ரூபாயாண்ணே? ஓகேண்ணே. அண்ணன் சொல்றத கேட்டீங்கன்னாலே தெரியும். அண்ணன் கடையில வந்து அவர் வச்சிருக்க எல்லா பொடி தோசையும் வந்து 30 ரூபா தான். கண்டிப்பா வந்து 30 ரூபாய்க்கு ஒர்த்து. கண்டிப்பா வந்து ஒரு வெரைட்டியா வந்து பொடி தோசை சாப்பிடணும்னா கண்டிப்பா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் நல்லா தரமா கொடுக்குறாங்க. அண்ணே உங்க கடை கரெக்டா எங்கண்ணே லொக்கேட் ஆயிருக்கு? நம்மள கரெக்டா அண்ணே கரெக்டா உங்க கடை எங்கண்ணே லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம கடை நம்பர் 1 டோல்கேட் பனானா லீஃப் பக்கத்துலயே உள்ள அந்த மரத்துக்கு கீழ இருக்கு கடை. அண்ணன் கடை கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அதுதான் வந்து பனானா லீஃப். அதுல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா 2 கடை தள்ளி அண்ணன் கடை வந்து இது ஒரு வேப்ப மரம்னு நினைக்கிறேன். அந்த வேப்ப மரத்துக்கு அடியிலே இருக்கு. கரெக்டா கடை டைமிங் வந்து அண்ணன் சொல்லியிருப்பாரு. மறக்காம கொஞ்சம் திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பெரிய பெரிய கடையில போய் அதிகமா ரேட்டு கொடுத்து சாப்பிடறதுக்கு கண்டிப்பா இது மாதிரி சின்ன கடையில நம்ம சாப்பிடலாம். எல்லாமே அவ்வளவு தரமா கொடுக்குறாங்க. அண்ணன் கடையில என்ன ஹைலைட்னா எதுவுமே வந்து போட்டு வச்சு பழைய தோசை தரல. நம்ம கேட்ட உடனே தான் அண்ணன் வந்து ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே நம்ம கைக்கு நல்லா சுட சுட தான் வருது. ஆறி போய் ஒண்ணுமே வரல. அதே மாதிரி அண்ணன் கடையில வந்து எல்லாமே வந்து நல்ல ஹைஜீனிக்கா பண்றாரு. அதான் அண்ணன் கடையோட ஹைலைட். கண்டிப்பா வந்து திருச்சி சைடு இருந்து யாராவது பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்கெங்க இருந்து பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது மாதிரி வந்து பொடி தோசை எல்லாம் சாப்பிடணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க மட்டும் வராம எல்லாத்தையும் கூட்டி வாங்க. கூட்டி வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அண்ணன்ட்ட கிளம்புறோம்னு சொல்லுவோம். அண்ணே போயிட்டு வரேண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது என்னோட கான்டாக்ட் ஓகேண்ணே. அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பா வந்து அண்ணன் கடைக்கு நம்பி வாங்க. கண்டிப்பா சந்தோஷமா போவீங்க. ஏன்னா திருச்சியிலே வந்து 30 ரூபாய்க்கு வந்து யாருமே பொடி தோசை கொடுக்க முடியாது. கண்டிப்பா அண்ணன் தராரு. அண்ணனுக்கு ஒரு தடவை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வீடியோ எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணே போயிட்டு வரேண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.